எழுத்து தமிழுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு எழுத்து ஒரு வாசகத்தை தந்துவிடும். ஒரு எழுத்து ஒரு பொருளை தந்துவிடும். ஒரு எழுத்து ஒரு செய்தியை சொல்லிவிடும். அது எப்படி என்று சொன்னால், ஓசை நயம், மொழி நயம், உடல் மொழி இதெல்லாம் சேர்த்து. வா என்கின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். வா அப்படி என்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கொள்வோம். வா என்பது ஒரு எழுத்து. வா என்கின்ற எழுத்திற்கு பொருள் இருக்கிறதா? இருக்கு. பிற சொற்களில் மற்ற சொற்களோடு இணைந்தால்தான் பொருள் வருமே ஒழிய, ஆனால் தமிழ் தனித்து இயங்கக்கூடியது. நீங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வா என்கின்ற சொல்லை இப்ப அன்பு சகோதரி உரிமை இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் நான் சுபாஷினியை முன்னுதாரணமாக வைத்துக் கொள்கிறேன். வா என்று நான் சொல்கிறேன். மகிழ்ச்சியாக வருவார். வா என்று நான் சொல்கிறேன். என்ன உள்ளில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு சொல்கிறார்களே, வா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, என்ன அதிகார துரணியில சொல்றாங்க என்பது பொருளா இருக்கும். சி என்கின்ற சொல் நம்முடைய தமிழ் எழுத்துக்களில் ரொம்ப அவமான சொற்களாக கருதப்படுகிறது. சி என்று சொன்னால் அது பொருளற்ற ஒழுங்கினமான அதாவது முறை தவறிய சொல். அதையே நீங்க அழகு சொல்ல சொல்லுங்களேன். சி என்று சொல்லி பாருங்கள். எவ்வளவு வெக்கம், நாணம், ஒரு அழகியல் இருக்கும். அது மாதிரி போ போ பள்ளிக்கூடம் போ அழகா சொல்லுவாங்க. ஐய் போ என்று அதிகாரத்தில் சொன்னால் அதனுடைய ஒளி மாறிவிடுறதுக்கு. தமிழுக்கு அதுதான். தமிழ் எந்த செய்தியுமே சொல்லாமல், எதையுமே பேசாமல், எதுவுமே கூறப்படாமல் ஒரு உணர்த்துகின்ற ஒரு மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழிதான். ஏன்னா அது உடல் மொழியோடு சேர்ந்த ஒரு மொழி. செய்கை மொழியாகவும் கூட அந்த தமிழ் மொழியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தொல்காப்பியம் சொல்கிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொன்னால் எல்லா சொல்லும் எப்படி பொருள் குறிக்கும் என்று நாம் ஆய்வு பண்ண வேண்டும். அதுவும் திருவள்ளுவர் பிறந்ததற்கு முன்பாக, திருக்குறளுக்கு முன்பாக தோன்றிய மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அதுவும் சாதாரணமாக பிறக்கவில்லை, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறார்கள். நம்முடைய போரோடு தோன்றிய மூத்த குடி. அதனால்தான் தமிழ் கடவுளாக முருக கடவுளை இன்றளவும் நாம் போற்றி கொண்டு இருக்கின்றோம். அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன என்று சொன்னால், என்ப, போல, புரைய, ஒப்ப என்கின்ற வார்த்தைகள் அதில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. என்ப என்று தொல்காப்பியர் சொன்னார் என்று சொன்னால் அவர் யார் சொன்னதை என்ப என்று சொல்லியிருப்பார். இது சொல்வதற்கு போல, அவர் சொன்னதை போல என்று சொன்னால் எவர் சொன்னதை போல என்பதனை நம்முடைய ஆய்வுகள் இல்லை. ஏனென்றால் அது தொல்காப்பியத்திற்கு முன்பே எழுதப்பட்ட மொழி என்பதனை தொல்காப்பியம் சொல்கிறது. அப்ப நம்முடைய தமிழ் மொழியின் வளர்ச்சி என்பது இன்று வளர்ந்து வரும் நாடுகளில், நாம் வியட்நாம் சென்றேன், அங்கேயும் தமிழ் பேசுபவர்கள் இருந்தார்கள். கம்போடியா சென்றேன், அங்கேயும் தமிழ் பேசினார்கள். அபுதாபி சென்றேன், அங்கேயும் தமிழ் பேசினார்கள். எல்லா நாடுகளுக்கும் செல்லும் பொழுதும் தமிழ் பேசும் பொழுது நம்முடைய அந்த உயிரெழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் இவை யாவும் ஒன்று கலந்து சொல்லக்கூடிய அந்த மொழியின் அழகு இருக்குல்லவா, அந்த மொழியை சொல்லி கொண்டிருந்தால் அது எவ்வளவு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். நீங்கள் தூய தமிழில் பேசினால் எதையும் நம்ம தொடக்கூடாதவர்கள் என்று நினைத்துக் கொள்வதாக நாமே உணர்ந்து கொள்கின்றோம். பேசி பாருங்கள். சிங்களத்தவர்கள், ஈழத்தமிழ் பிள்ளைகள் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் அவர்கள் மறக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொற்கள் எல்லாம் இன்று நாம் நம்முடைய சகோதரர்கள் அவர்களிடம் இருந்து கடந்து அவர்கள் அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அடுமனை என்று சொல்கிறார்கள், அடுமனை என்று அடுப்படியை சொல்கிறார்கள். ஊதாங்குழல் பாருங்க, அடுப்பு ஊதுறதுக்கு கூட தமிழன் அழகா சொல்லியிருக்கான், ஊதாங்குழல். அது புல்லாங்குழல், அதிலிருந்து வந்த புல்லாங்குழல். பெண்கள் அப்பொழுதே ராகத்தோடு அடுப்பை பத்த வைத்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இப்ப தீக்குச்சி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த தீக்குச்சியை வைத்துதான் அடுப்பு வைத்த காலம் இப்பொழுது இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல மின்சார விளக்கை வைத்து குத்து விளக்கு ஏற்றுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய சபை அவநாகரிகம் என்பதனை கூட தெரியாமல் அதுவும் ஏற்றுகிறார்கள். இதையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். அப்பன்னா
நாங்கள்லாம் வந்து தனித்தனியாக வாழ்ந்த மின்சாரம் இல்லாத ஒரு ஒரு கிராமங்களில், ஏன்னா நாங்கள் பிறந்த காலங்கள் 70, 75 காலங்கள் 75ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தீக்குச்சியை வாங்குவது என்றால் எங்க ஆச்சி சொல்லுவாங்க, "பக்கத்து வீட்ல போய் கங்கு வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கு என்கின்ற சொல் எதிலிருந்து வந்தது? கங்கு என்றால் தணல் பறக்க ஒரு நெருப்பு துண்டு. அந்த அதுதான் பாரதி சொல்றாரு. "அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ." சொல்லிட்டு அவர் தத்தரிட தத்தரிட தத்தாம் அப்படின்னு பாரதி பாடின அந்த பாட்டு, அந்த நெருப்பு கங்கு தான். ஏன்னா, சின்ன நெருப்பு, பெரிய நெருப்புனா இருக்கு. நெருப்புன்னா சுடும். அது சின்னதா சுடுதா, பெருசா சுடுதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்பதனை நம்முடைய பாரதி சொல்கிறார். நம்முடைய தமிழ் சமூகம் சொல்கிறது. ஔவை சொல்கிறாள். எவ்வளவு செய்தி! ஒரே ஒரு செய்தியை ஔவை சொல்கிறார். கம்பர் பேசாமல் இருந்திருக்கலாம். அவர் ஔவை வேலை செய்யும் பொழுது கம்பர் போகிற போக்கில் சொல்கிறார். ஔவையை பார்த்து கேட்கிறார், "ஒன்றே காலடி நாலிடை பந்தலடி" அப்படின்னு. என்னடா இருந்தாலும் போறான், ஒழுங்கா போ வேண்டியது தானே, என்னைய டிடின்னு போட்டு போறானே அப்படின்னு ஔவைக்கு கோவம் வந்து பெண்கள சீண்டி பார்த்தா பயங்கர அவங்க பத்திரகாளியா ஆயிடுவாங்க. இவங்க ருத்ரதாண்டவம்னா அவங்க பத்திரகாளியா மாறிடுவாங்க. ஔவைக்கு கோவம் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "எட்டேகால் லட்சணமே, எமனேறு வாகனமே, மட்டில் பெரியம்மை வாகமே, கூரை இல்லா வீடே, யாரையடா ஆரையடா சொன்னாயடா, ஆரையடா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யாரையடா இல்ல, ஆரையடா சொன்னாயடா." அப்ப ஆரை என்பது ஒரு வகை கீரை. ஏய்! நீ சொன்னது வேற எதுவும் இல்ல. ஆரக்கீரைய தானே சொல்லிட்டு போன. அவரு 1 டி தான் சொன்னாரு. இந்த அம்மா எத்தன டா போட்டு, பொருள் பொதிந்த டா. அவ்வளவும் சொன்ன அந்த பெண் இருக்கின்ற தமிழ் ஆற்றல் இருக்கு இல்லையா? பெண்கள் பேசுவார்கள். பெண்கள் அழகுபட பேசுவார்கள், ஒளிபட பேசுவார்கள், நயம்பட பேசுவார்கள். அப்போ சொன்னோம் ஆரைக்கீரை அப்படிங்கிற ஒரு கீரை ஒண்ணு இருக்கு. அந்த ஆரைக்கீரை வயலோரங்களில், வரப்புகளில், நீர் ஓடுகின்ற பகுதிகளில் 4 இலைகளாகவும், ஒரு காலாகவும், ஒரு பந்தலாகவும் இருக்கின்ற கீரை. அந்த கீரைய வந்து சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, அது நல்லா அந்த கீரையிலும் மருந்து கண்டுபிடித்திருக்கின்றான் தமிழன். அந்த கீரைய ருதுவான பெண்கள் உண்ணக்கூடாது. ஏன்னா, மாதவிடாய் காலங்களில் அது சிக்கலாக இருக்கும். அதனால் மூத்தவர்கள் உண்ணலாம் அப்படிங்கிற செய்தியும் இருக்கின்றது. இப்படி தமிழ் அ அதாவது இந்த இந்த செய்தியில வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஒருவர் பதிவு போடுகிறார். "ஈழத்தமிழ் என்று சொல்லாதீர்கள், சிங்களத் தமிழர்கள் என்று சொல்லுங்கள்" என்று. சிங்களத்தவர்கள் இருக்கின்ற இடத்தை மறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேனே ஒழிய, மற்றபடி அவர்கள் மேல் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள். அதனால் அந்த செய்தியை பதிவு செய்கிறேன் ஐயா. அதனால் திருத்தம் இருந்தால் என்னை அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியோடு இப்பொழுது என்னுடைய செய்தியை நான் தொடங்குகின்றேன். இந்த செய்தியில என்ன ப சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மொழி ஆற்றல் என்பது பெண்களிடமிருந்து வருகிறது. அம்மா என்கின்ற உறவு, அம்மா என்பதனை எந்த மொழிக்காரர்களும் பேசிக்கொண்டு எந்த மொழி மார்க்காரர்களும் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அம்மா என்கின்ற உறவு. நம்முடைய ஒரு எழுத்து, ஒரு சொல், ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உறவு முறைகள், பண்டிகை காலங்கள் இவற்றெல்லாம் பாருங்க. நம்ம படிக்கிறோம். படிப்பின் மூலமாக தமிழை கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னு கேட்டா, படிப்பின் மூலமாக அவசியம் இருக்கும்போது கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்வியலில் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் எனக்கு தமிழ், தமிழ், தமிழ் என்று நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீர்களோ, அத்தனை முறை மூச்சு பயிற்சி எடுத்ததாக பொருள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த அந்த நாவை மடக்கி சுழற்றி சொல்கின்ற தமிழ் என்கின்ற சொல், அந்த சிறப்புழகரம், தமிழுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய உச்சரிப்பே அது சிறப்புழகரம். இதில் சமஸ்கிருத சொற்கள் நான் பேசும்போது கூட சமஸ்கிருத சொற்கள் ஊடுருவி இருக்கின்றன. ஆனால் அவை நம்மை விட்டு விலகி சென்றாலும் தனித்து இயங்கக்கூடிய சொல். "நீ யார்ரா நீ என்னோட ஒட்டிக்கிறதுக்கு, நீ போனா போடா" அப்படின்னு சொல்ற ஒரு மொழி தான் தமிழ் மொழி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்.
அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்க ஐயா காமராசர் ஐயா கேட்டுட்டு இருக்காரு. எதெல்லாம் என்னைய விட்டு விலகி விலகி போகுதோ அதனால எனக்கு துன்பம் கிடையாது, அதனால நன்மை தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுகின்ற ஒரு மொழி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் தனித்து இயங்கக்கூடியது. எல்லா மொழிகளிலும் உள்ள தமிழ் எழுத்துக்களில் உள்ள பிற மொழி எழுத்துக்கள் எடுத்து விட்டாலும் கூட தமிழ் தனித்து இயங்கி நிற்கக்கூடிய ஒரு சொல். இந்த அதுவே தமிழ் தேனி ஒட்டாத உதடே ஒட்டாத குரல் தான் அது. ஆமாங்க ஐயா. அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு அப்படி சொல்லி ஒரு வித்தை காட்டினா தான் மொழிய கத்துக்க முடியும். இதுல வந்து சொல்லி பாரு அப்படின்னு சொன்னா ஒரு வித்தை வரணும். அவங்க அவன் இருக்கான் பித்துக்குளி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்துக்குளிங்கிற வார்த்தை யாருக்கு தெரியும்? பைத்தியங்கிற வார்த்தை தெரியுது, பித்துக்குழிங்கிறது தெரியாது. எவ்வளவு சொலவடை சொற்கள், அடுக்கு மொழிகள், நம்முடைய கிராமப்புற பாடல்கள், நாட்டுப்புற ஆய்வுகள் இவற்றெல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய இலக்கண இலக்கியங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள் என்று தெரியவில்லை. நான் நாட்டுப்புற ஆய்வுக்காக என்னுடைய கிராமம் சார்ந்த பல பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் சொன்ன செய்தி என்னுடைய மனதில் இன்னும் இருக்கிறது. அதாவது அவர்களிடம் நான் கேள்வி எழுப்புகிறேன். மழை பெய்து கொண்டிருக்கிறது. காட்சியை அப்படியே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். என்னுடைய சொல்லை காட்சிப்படுத்தி பாருங்கள். விறகு எரிய மாட்டேன் என்கிறது. போய்ச்சல் இருக்கிறது. அங்கே குழந்தை ஒன்று சாலையில் போகின்ற ஒரு கிழங்கு ஒன்று போகிறது. அதை கேட்கிறது. ஆச்சி மரவள்ளி கிழங்கு வாங்கித்தா என்று கேட்கிறது. இவர் அடுப்பை எரிப்பதை விட்டுவிட்டு கிழங்கு வாங்க செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஆட்சி சொல்கின்ற சொலவடையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்பது தெரியாது. ஏனென்றால் அவருக்கு எழுத்தும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் நல்ல பாட தெரிந்த ஒரு ஆட்சியாக இருந்தார். காத்து கடுங்காத்து, என் கவலையோ பெருங்கூத்து. காத்த தடுப்பனா நான் பலும் கவலையை நிறுத்துவனா அப்படின்னாங்க. என்ன ஒரு கிழங்கு கேட்டதுக்கு இந்த ஆட்சி இவ்வளவு கவிதை சொல்றாங்களே. நான் கேட்டேன், ஆட்சி நீங்க அது யாரு கத்து கொடுத்ததுன்னு? ஆமா போடி, ஓடுற கழுத பாடிட்டு போகுது, அதை என்ன பாட்டுன்னு நீ ஏன் கேக்குற அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு பழமொழி வருது, ஓடுற கழுத பாடிட்டு போறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? சில சொற்களை நாம் சொல்லுவதனால் அது அநாகரிகமான சொற்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இப்ப சந்தோஷம் என்பதனை இப்ப எல்லோரும் சொல்கின்றோம். சந்தோஷம் என்பது நம்முடைய சொல் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது நம்முடைய சொல். அதை ஒரு திரைப்பட நடிகர் வந்து சொன்னால்தான் அதை மகிழ்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். மகிழ்ச்சி, வாய்ப்பு இல்லை என்பதனை எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதற்கு ஒரு நடிகர் தேவைப்படுகிறார். அவரிடம் அந்த நடிகர் பேசுகின்ற நடிகர் தமிழரா என்பது தெரியாது. அதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா அப்ப தமிழ் எங்கிருந்து யாரால் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை சொல்கின்றேன். இந்த தமிழ் சமூகத்தில் நான் சொல்கின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கூடுமான வரை தமிழை விட்டுவிடாமல், கூடுமான வரை என்று சொல்லக்கூடாது, நம்முடைய உயிர் தமிழ், மொழிப்போர் தியாகிகள் வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். மொழிக்காக எத்தனை உயிர்கள் மாண்ட சமூகம் இந்த சமூகம். மொழியை காப்பதற்காக, பிற மொழி சொற்கள் ஊடுருவாமல் இருப்பதற்காக, பிற மொழியாளர்கள் வரக்கூடாது என்பதற்காக தன்னுயிரை மாய்த்து கொண்ட சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி மொழி என்பது அவ்வளவு அவசியமா என்றால் மிக அவசியம். ஏனென்றால் எந்த சாபமும் வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. உன்னுடைய மொழி அழிந்து போக என்று ஒரு வசைச்சொல் நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் அழிந்து போய்விடும். நம்முடைய பூர்வ குடி அழிந்து போய்விடும். அப்ப மொழியை காக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை காக்க வேண்டும் என்றால் மொழியை காக்க வேண்டும். அந்த மொழி என்பது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. மொழி சொல்கிறது உடை எப்படி அணிய வேண்டும் என்று சொல்கிறது. மொழி சொல்கிறது உணவு எப்படி பரிமாற வேண்டும். பாரதிதாசன் சொல்கிறார், கொண்டவருக்கு எது பிடிக்கும், கொடுத்தவர் எது பிடிப்பார், எதை விரும்புவார், தண்டூன்றியும் நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா மிஞ்சிய கஞ்சியோ மிளகா வத்தலையோ சாப்பிட்டுட்டு படுக்கிற ஒரு ஒரு காலமாக குடும்ப விளக்கிலே அவர் பாரதிதாசன் சொல்லுவார். அதில் எனக்கு மனனம் செய்வதற்கான அந்த சிந்தையில் உங்களோடு பேசுவதனால் முழு பாடலையும் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற ஆர்வம் அவர் சொல்றாரு, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? அறமிதன்று நான் புறமிதின்று நீ அருகில் இல்லாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளில்
ஓர் சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு சொல்ற பாரதிதாசன். நீங்க பாரதிதாசன் தெரியும், பகுத்தறிவாளர்னு தெரியும். தமிழ் இறைவனாரின் திருக்குறளில்னு சொல்லி அங்க கடவுளையா சொல்றாரு? திருவள்ளுவர சொல்றாரு. தமிழ் இறைவனாரின் திருக்குறளில் ஓர் சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை எப்படியெல்லாம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு பாருங்க. கொலை வாளினை எடடா குட்டியோர் செயல் அறவே அறம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா அப்படின்னு சொல்றாரு. இனிமே நீ நின்னுட்டு இருக்காத, உடனே விழி. பாரதிதாசனும் பாரதியாரும் இருந்த நட்பு, அந்த நாத்திகமும் ஆத்திகமும் இருந்த நட்பு மொழி சேர்த்தது. மொழி என்பது ஒரு அழகியல், மொழி என்பது ஒரு தேடல். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க தமிழ்நாடு என்பது தனி மாகாணமாக இல்லை. ஐயா இங்க இருக்கின்ற சில பேருக்கு தெரியும், 1952ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு மாகாணமாக இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் என்பது ஒரே மாகாணமாக இருந்தது. அப்புறம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கும் பொழுது மொழிவாரி மாநிலங்களாக நாம் பிரிந்து விட்டோம். அப்பொழுதுதான் பாரதி சொல்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போல் அப்படின்னு சொல்ற போது அவர் எல்லா மொழிகளிலையும் படித்த போது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் சொன்ன செய்தி இன்னும் தமிழ் தேனி இந்த கூட்டத்தில் சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. எல்லாம் கடவுள்னு சொல்றாரு. கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், பேசா செயலை பேச நான் துணித்தேன், இப்புவியில் உள்ள புல் பூண்டு மண் யாவும் அன்பமுடன் இன்பமுற்று அன்புற்று இன்பம் எய்துக தேவதேவா அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லல, அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அவர் பராசக்தி கிட்ட தமிழ்கிட்ட கேட்கிறாரு, கூடிய அதாவது பாட்டு கழித்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், காணி நிலம் வேண்டும், எல்லாருக்கும் தெரியும். அவர் கேட்கிறார், ரொம்ப எல்லாம் கேட்கல, கொஞ்சோண்டு நிலம் கொடுப்பா, நிலம் கொடுத்தா 10-12 தென்னை மரம் கொடுப்பா, அதுல அந்த நிலத்துல முற்றத்துல நிலா ஒளி வரணும், ஏன்னா அந்த பாடலை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி இதெல்லாம் தர்றேன், நான் என்னடா பண்றது அப்படின்னு பராசக்தி கேக்குது. அது கூட்டுக்களியாலே கவிதைகள் கொட்டி தர வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி நான் என்ன பண்றது, அம்மா நீ எல்லை ஓரத்தில் நின்று காவல் புரிய வேண்டும். அடுத்தது பராசக்தி கேக்குது, மக்களை நான் எப்படிடா பாக்குறது எல்லாங்கன்னா, பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை நான் பாலித்திட வேண்டும், என்னுடைய பாட்டு என்னுடைய மொழியும் இருக்கு, நான் அந்த வையத்தை நான் பாதுகாத்துருவேன் அப்படின்னு சொல்றார் பாரதி. எல்லாரும் இறைவனுக்கு தான் இறைவன்கிட்ட வரம் கேட்பாங்க, ஆனா பாரதி இறைவனுக்கு வரம் கொடுக்கிறார். அப்ப தமிழ் எப்படி இப்படிலாம் பாருங்க, தமிழ் இருந்தா நான் உனக்கு தரேன் பராசக்தி, நீ போ, நீ நில்லு, நீ தெய்வங்களே நீ வாழ்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கல்ல, தெய்வங்களே என்னை வாழ வைங்க. இன்னும் சொல்ல போனா சூனியத்துக்காக போய் கோவில்ல நிறைய பேர் வேண்டிக்குவாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வேண்டதை விட அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கு, வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அதனாலதான் சொல்லுவாங்க, பெரியவர்களை பார்த்து நீ வாசாப்பு வாங்கிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. வாசாப்பு அப்படின்னு சொன்னா அவர்களிடம் அவச்சொல் வாங்கி விடாதே, அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை வாங்கிக்கொள், அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியாகப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் இனிது, தமிழ் அமுது, தமிழ் சுவையானது, தமிழில் உள்ள சொற்கள் மருந்து. ஏனென்றால் அதாவது மருந்து என்று சொன்னால் உணவு முறைகளை கூட, விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை தமிழ் சொல்லி தந்திருக்கிறது, உணவு பரிமாறுதல் என்கின்ற அதிகாரத்தை சொல்லி தந்திருக்கிறது. அதனுடைய ஊடாகத்தான் நம்முடைய நிறுவனர் தமிழ்நாட்டில் முதலாக தனியார் கல்லூரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப், அதாவது ஆங்கிலத்தில் தான் பேர் சொல்ல முடியும், அதுக்கு பொருள் நான் தமிழாக்கம் செய்ய முடியாது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் முதல் நிறுவனம். இன்று வட அமெரிக்காவில் என்னுடைய மாணவர்கள் 70 மாணவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்னோடு பேசுகிறார்கள். அவர்களோடு, அம்மா நீங்கள் எல்லா நாட்டிற்கும் சென்று விட்டீர்கள், ஏன் இந்த நாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால், உங்களை ஆளுகின்ற அதிபர் என்னை வரவிட மாட்டேன் என்கிறார் என்று சொன்னேன் நான். இது ஒரு செய்தி. என்னுடைய மகன் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் பல்கலைக்கழகத்தில் ஊடகவியல் படித்து விட்டு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார். சகோதரி சுபாஷினி அவர்களுக்கும் தெரியும். அப்பொழுது நம் மொழி கடந்து நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே தலைமை சரியாக இருக்க வேண்டும். நாம் தமிழனை போல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதனை ஆளுகின்ற அதிபர் படித்திருக்க மாட்டார்.
எல்லாரா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒவ்வாமையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்ச் சமூகம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஒற்றுமையை கூட்டிக் கொண்டு ஒவ்வாமையை கழித்துக் கொள்ள வேண்டும். நம்மை விரட்ட அந்நிய சக்திகள் நுழையுமானால் 1000 யானை பலம் கொண்டு அடித்து விரட்டுவோம், நொறுக்கி விரட்டுவோம் என்பதைத்தான் சமூகம் சொல்கிறது. தமிழர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. எது பேசினால் அவர்கள் இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரே இனம் என்று சொன்னால் அது தமிழ் இனம் மட்டும்தான். ஆனால் நாம் எல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால் நம்மை பற்றி தாழ்வாகவே பேசிக்கொண்டு நம்மை இருக்கிறோமே ஒழிய உயர்ந்த சொற்களை பேசுவதை விட்டுவிட்டோம். ஒரு இல்லம் என்று சொன்னால் அதில் பூசையறையும் இருக்கிறது, சமையலறை இருக்கிறது, கூடம் இருக்கிறது, கழிவறையும் இருக்கிறது. ஆனால் கழிவறையை மட்டுமே பேசிக்கொண்டு வாழ்கின்ற சமூகமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதை நாம் பேச வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சொற்கள் சொல்லிக் கொள்கின்றன. நல்லவற்றை பேசுவோம், அல்லவற்றை பேசக்கூடாது என்பதையும் சொல்கிறது. நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். அதான் சொல்வாருங்க, நோயெல்லாம் நோய் செய்தவர்க்கே. நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. நான் இப்பொழுது பேச வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன் என்றால் என்னை அலைபேசியில் ஐயா காமராசர் அழைப்பார். நான் உடனே ஐயா உங்களை நினைத்து கொண்டே இருந்தேன், நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். அந்த எண்ண அலைகள் அங்கு போய் சேரும். தமிழர்களின் வித்தை, தமிழர்களின் சொத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பதைத்தான் இன்று நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த தேனீக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேன்கூடுகள் கட்டுவது போல சுவையான அமுதான அந்த தேனீக்களோடு குங்குமம் சந்தனம் மிக கலந்து, ஏலம் கிராம்பு எல்லாம் மிக கலந்து, சர்க்கரை பொங்கலை போல இன்று வருகின்ற தைத்திருநாளில் எல்லாம் அன்பும் அறமும் உடைத்து இந்த இனிய பொங்கலை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து செய்தியாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைகின்ற காரணத்தினால் என்னுடைய வாழ்த்து செய்தியாக பதிவு செய்து உங்களிடமிருந்து தமிழ் தேனியோடு அந்த தேனை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.